சார் டேக் போயிடலாமா சார்? டேக்கா நம்ம காலையில இருந்து தாலி எடுத்து கொட்டிக்கிறான், ஒரு ஸ்டெப்பை ஒழுங்கா போட மாட்டான். இப்போ டான்ஸ் வரல நடிக்க வரலன்னு சொன்னா கேட்கறான். அவன் அப்பா ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. சார் டேக் போயிடலாமா சார்? இதை தான் சார் காலையில தான் சொல்லி நிற்கிறீங்க. தயவு செஞ்சு இந்த வாட்டியே கொஞ்சம் கரெக்டாக போடுங்க சார் ஸ்டெப்பு. இந்த வாட்டி எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. அப்படி ஒரு மாதுளை ஜூஸ் மட்டும் சொல்றேங்க சார். இதோட 4 மாதுளை ஜூஸ் குடிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாரையும் தொல்லை பண்றீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ப்ளீஸ் நான் கையெடுத்து கும்புறேன். இந்த வாட்டி ஒரே ஒரு ஸ்டெப்பு கரெக்டா போட்டுருங்க சார். வேணாம் சார், ஒரே ஸ்டெப்பு. ஓகே ஓகே இப்போ பாருங்க. ஓகே 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 கேமரா ரைட் மேன். ஓகே ஓகே போலாமா டேக் பண்ணலாம். ஓகே டேக் கேமரா ஆக்ஷன். வெல் டன் மை சன், வெல் டன். டாட் நான் போடுற ஸ்டெப் எல்லாமே தப்புன்னு சொல்றாரு. மார்னிங்ல இருந்து 20 டேக் போயிடுச்சு. என்னாச்சு டைரக்டர் தம்பி? சார் அந்த ஸ்டெப்பு வரலன்னு சொன்னா போட்டா ஒத்த கால நிக்கிறார் சார் உங்க பையன். அந்த ஸ்டெப்பு தான் போடுவேன்னு. அப்படியா? என்ன ஸ்டெப் காட்டுங்க. எப்பா போன் கொடு. பாருங்க சார், இந்த ஸ்டெப்பே ஒத்த கால தான் இருக்கு. மை சன் எல்லா ஸ்டெப்பும் நல்லா ஆடுவார். எனக்கு என்னவோ இந்த தம்பி தான் தப்பா ஆடுற மாதிரி தெரியுது. சார் என்ன சார் சொல்றீங்க? தம்பி என் பையனை யாரும் ஹீரோ ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் நானே என் இடத்த விற்று என் பையனை ஹீரோ ஆக்கேன். இந்த ஸ்டெப்பை என் பையனுக்கு நான் சொல்லித்தரேன், நீங்கள் 10 அடி தள்ளி நில்லு. ஏன் சார்? நான் ஆனா பூமி அதிரும், ஆனால் பறக்கும். டேக் போலாமா? சவுண்ட் ஆக்ஷன் சார். ரைட் சார், ஓகே வா. மறுபடியும் ஆடணுமா?